மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் சீப்பேஜ் அனாலிசிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? சீப்பேஜ் அனாலிசிஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன்னா என்ன, கம்ப்ரசபிலிட்டினா என்ன, கன்சல்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் அண்டு கம்ப்ரசபிலிட்டி ரெண்டும் ஃபுல்லாக என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஃபார்முலாஸ், ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீப்பேஜ் அனாலிசிஸ் முடிச்சிருவோம். ஸோ இந்த சீப்பேஜ் அனாலிசிஸோடைய மெயின் தீம், அதாவது மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பர்மிலாக போகும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ப்ளஸ் எரோஷன் எப்படி நடக்குது, அந்த இடத்துல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி எப்படி வந்தீங்கன்னா அதை டேமேஜ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ், போலாங்களா? சீப்பேஜ் அனாலிசிஸ். Water flow in the soil medium. Water flow in the soil medium. Pressure or force exerted due to in the soil friction is known as seepage pressure or seepage force. See. ஸோ இதை நமக்கு சாயில் மீடியம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இப்படி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகுது. ஓகே, ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த கிரைன் டு கிரைன் கான்டாக்ட் அஃபெக்ட் பண்ணுமா? ஸோ இதனுடைய கான்டாக்ட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், அஃபெக்ட் பண்ணுமா? இதனால் நமக்கு என்ன ஆகும், சாயில் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ப்ளஸ் அதனால் நமக்கு என்ன ஆகும், செட்டில்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, எரோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறது இந்த சீப்பேஜ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதனோட மெயின் திங்ஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேமில் வந்து பார்த்திங்கன்னா டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும், ப்ளஸ் ஹைரைஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கணும், ப்ளஸ் ஸ்பில்வே கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சாயில் டெஸ்ட் அப்போ. ஓகே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, எஸ். ஸோ ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னா சீப்பேஜ் அனாலிசிஸ். சீப்பேஜ் ப்ரெஷர் என்னது, தி வாட்டர் ஃப்ளோ இன் தி சாயில் மீடியம், ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் நோன் அஸ் சீப்பேஜ் ப்ரெஷர் ஆர் சீப்பேஜ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன, ப்ரெஷர் P = ρgh அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர் P = ρgHL அப்படின்றோம். அப்போது ρg காமா யூனிட் வெயிட், HL அப்படின்றது ஹெட் லாஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பீசோமீட்டர் இன்செர்ட் பண்ணிட்டோம், இந்த பக்கம் ஒரு பீசோமீட்டர் இன்செர்ட் பண்ணிட்டோம். நடுவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆர் எனி மீடியம். இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸில் இருந்து அப்படியே ஃப்ளோ ஆகி போகுது. ஓகே, இவ்வளோ ஹைட்டுக்கு. இது x1 வச்சுக்கோங்க, இது x2 வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன, இந்த பக்கம் 3 மீட்டர் வாட்டர், இந்த பக்கம் 2 மீட்டர் வாட்டர்னு தான் வந்திருக்கு. அப்போ ஹெட் லாஸ் நமக்கு வந்து 1 மீட்டர். அப்போ இந்த 1 மீட்டர் ஹெட்டில் நமக்கு என்னவா இருக்கும், இந்த இடத்துல ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த ஹெட் லாஸ் தான் நமக்கு என்னவோ ப்ரெஷர் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும், அது ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அதனோட ஏரியா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு கிடச்சிடும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ரெஷர்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சாயில் வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, எஸ். அப்போ ப்ரெஷர் P = ρgHL அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρgA × HL அப்படின்னு, ρgA × H bar அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச போகிறீங்களா ஹைட்ராலிக்ஸில், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் சேம் கான்செப்ட், அவ்வளோதான் இந்த இடத்துல. சரிங்களா? இது பாருங்கள், இது அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ρg அப்படின்றது எப்படி எழுதிக்கலாமா, காமா W அப்படி எழுதிக்கலாமா, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் எழுதியாச்சு. இப்போது மேலேயும் ஒரு எல்ஆர் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, கீழேயும் ஒரு எல்ஆர் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ண ஏரியா என்ற லென்த் என்ன, வால்யூங்களா, ஹெட் லாஸோட லென்த்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டுங்களா, வந்துருச்சா? எஸ். அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு கேட்டாங்களா, I × காமா W முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். I × காமா W ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகே, ப்ரெஷர் ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம் இந்த சீப்பேஜ் அனாலிசிஸ் இஸ் நோன் as I × காமா W, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் × ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஓகே, ஸோ ஒன்லி கன்சிடர் இந்த ஹையர் வேல்யூ பாருங்கள், இந்த ஹெட் ஒன்லி கன்சிடர் ஃபார் ஒன்லி ஒன் ஹெட். அது என்ன ஹெட், பீசோமெட்ரி ஹெட்னு சொல்கிறாங்க. அப்போ பீசோமெட்ரி ஹெட்டில் 2 ஹெட் இருக்காங்க. யார் ப்ரெஷர் ஹெட் அண்டு கிராவிடேஷனல் ஹெட், 2 ஹெட் இருக்குது. ஓகேவா? எஸ். இப்போ ப்ரெஷர் ஹெட்டு ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட். அப்போ டோட்டல் ஹெட் நமக்கு என்னென்னு சொல்லுங்க, P/ρg V²/2g ப்ளஸ் Z is equal to V²/2g ப்ளஸ் Z is equal to கான்ஸ்டன்ட். இதுதான் நமக்கு பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில் இது ப்ரெஷர் ஹெட்டு, இது கிராவிடேஷனல் ஹெட்டு. அப்போ வெலாசிட்டி ஹெட்டு ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணல, வெலாசிட்டி இஸ் வெரி ஸ்மால். வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதனால் அந்த ஹெட்டை நாங்கள் வந்து 0 ஆக்கிடுறோம் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ P/ρg V²/2g Z is equal to கான்ஸ்டன்ட்டில் எங்களுக்கு பீசோமெட்ரிக் ஹெட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ பீசோமெட்ரிக் ஹெட்டுன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரெஷர் ஹெட்டு ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட் தான் எங்களுக்கு வந்து பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சீப்பேஜ் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிஷன்ல எப்படிலாம் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது சீப்பேஜ் அப்படின்னு பண்றோம். அப்படி அஃபெக்ட் பண்ணா அந்த சீப்பேஜ் குவான்டிட்டி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? டிஸ்சார்ஜ் எவ்வளோ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஓகே எஸ். ஸோ இப்போ குயிக்ஸாண்ட் கண்டிஷன். குயிக்ஸாண்ட் கண்டிஷன் அப்படின்னு என்னன்னா, குயிக்ஸாண்ட் கண்டிஷனாவே நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது டோட்டல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 முடிஞ்சிருச்சு. இது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே. அப்போ எதனால எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0 ஆகுது? வரக்கூடிய எங்களுக்கு அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷரும் ஓகே அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷரும் சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயிலும் ஓகேங்களா சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயிலும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அதனால 0 ஆயிடுது அப்படின்றோம் ஓகேங்களா அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் தி சாயில் அப்படின்றோம் அப்போ அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லுங்க I இன்ட்டு காமா டபிள்யூ ஓகே யூனிட் வெயிட் பர் வால்யூம் என்னது காமா டபிள்யூ அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ I இன்ட்டு காமா டபிள்யூ காமா சம்மர்ஜ்டு அப்போ I இஸ் ஈக்குவல் டு காமா சம்மர்ஜ்டு டிவைட் பை காமா டபிள்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் திங் I தான் நமக்கு முக்கியம் ஓகேங்களா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான் எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான் நமக்கு முக்கியம் ஏன்னு கேட்டோம் அப்படின்னா நமக்கு எதனா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு நடக்குதுங்க ஹெட் லாஸ் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஹெட் லாஸ் டிஃப்ரென்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஒன்லி I மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது இந்த I கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மர் யூனிட் வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் ப்ளஸ் ஃபேக்டர் சேஃப்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் சீப்பேஜ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா அப்படியே ஆனாலும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே எஸ் ஸோ இந்த குயிக்ஸாண்ட் கண்டிஷன் வந்து எதில் அக்கர் ஆகும் இந்த குயிக்ஸாண்ட் கண்டிஷன் அக்கர்ஸ் ஒன்லி சில்ட் அண்டு ஃபைன் சாண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து அக்கர் ஆகுது எஸ் நாட் கிராவல் அண்டு சாண்ட் கிராவல்லே ஆகாது சாண்ட்லேயே ஆகாது ஃபைன் சாண்ட் அண்டு சில்ட் மட்டும்தான் அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் சார் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் 0ன்னு சொல்லிட்டீங்க அப்போ எங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 ஆகுமா கண்டிப்பாக ஆகாது ஏன்னு கேட்டால் டவ் ஈக்குவல் டு C ப்ளஸ் சிக்மா tan phi இது நமக்கு ஃபைன் சாண்ட் அண்ட் சில்ட்னு சொல்லிட்டீங்க அப்போ இதில் சியோட வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் கொகிஷன் லெஸ் ஆயில் இருந்தால் சி கொகிஷன் வேல்யூ 0வாக இருக்கும் ஓகேங்களா கிளே சாயிலுக்கு இருக்கும் கொகிஷன் லெஸ் ஆயிலுக்கு C அதாவது அன்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் எஸ் QU ஈக்குவல் டு 2Cன்னு படிச்சோம் ப்ரீவியஸ் வீடியோவில் எதில் படித்தோம் சாயில் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம் QU ஈக்குவல் டு 2Cன்னு இப்போ Cன்றது அன்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் அப்போது டவ் ஈக்குவல் டு C ப்ளஸ் சிக்மா tan phi அப்படின்ற ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் இது நம்ம படிப்போம் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் மோர்ஸ் ஃபார்முலா அப்போது இதில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எங்களுக்கு 0 அப்போ சியோட வேல்யூ இருக்காங்க இல்லை அப்போ டவ் நாட் ஈக்குவல் டு 0 டவ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம் ஓகே அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் எங்களுக்கு 0 ஆகுது ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 ஆகலை ஓகே எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0ன்னு சொல்லிட்டீங்க கரெக்ட் ஓகே அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ இதை நம்ம இங்கே பார்ப்போங்க ஸோ இப்போ இதில் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இது ஒன்றும் கிடையாது இந்த ஃபார்முலா இங்கே பார்த்த மாதிரி இருக்கா நம்ம சம்மர்ஜ்டு யூனிட் ஆஃப் சாயில் சொல்லுங்க ஃபார்முலா காமா டேஷ் இஸ் ஈக்குவல் டு G மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் E இன்ட்டு காமா டபிள்யூ கரெக்டா காமா டபிள்யூ அப்போ இதை கீழே கொண்டு வாங்க அப்படி காமா டேஷ் டிவைடட் பை காமா டபிள்யூ காமா டபிள்யூ இங்கே பார்த்துருங்களா கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எஸ் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் IC இஸ் ஈக்குவல் டு காமா டேஷ் டிவைடட் பை காமா டபிள்யூ அப்போ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் வரும் அப்போ காமா டேஷ் டிவைட் பை காமா டபிள்யூ ஈக்குவல் டு G மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் E இன்ட்டு காமா டபிள்யூ போட்டோம் இல்லைங்களா சேம் அதே ஃபார்முலா IC இஸ் ஈக்குவல் டு G மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் E ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஓகே இந்த ஃபார்முலா இந்த கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டோட ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம் IC இஸ் ஈக்குவல் டு G மைனஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் E எஸ் அப்போது இந்த இடத்துல ஜியோட வேல்யூ எப்படி ஜென்ரலாக எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது ஈயோட வேல்யூ எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2.65 2.7 ஓகேங்களா ஒரு இன்ஆர்கானிக் சாயிலுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2.65 2.7 சொன்னோம் இல்லைங்களா ஆர்கானிக் சாயில் இருந்தால் 1.2 to 1.5 சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் படிச்சிருப்போம் ஓகே எஸ் அப்போ ஜியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் நமக்கு 2.65 2.7 வரும் நமக்கு இருக்கணும் அப்போ அந்த ஈயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 0.65 0.7 அப்படியே -2 போட்டுக்கோங்க 0.65 0.7 வரல இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே ஸோ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐசியோட வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வேல்யூ 1 இருக்கணும் ஓகேங்களா 1 விட அதிகம் போகக்கூடாது போனால் என்ன நடக்கும் அதையும் பார்ப்போம் இப்போ இந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணி இப்படி எழுதுறாங்க எதனோட ரிலேஷனுக்கு என்னோட ரிலேஷனுக்கு எழுதிடுறாங்க ஓகேங்களா அப்போ G மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் N G மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் N ஓகேங்களா அப்போ கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இதோட எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றோம் இந்த எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம டேட்டாலாம் கொடுத்துருவாங்க எக்ஸாமில் ஒன்றும் ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை ஓகே எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் கண்டிஷன் அதுனா ஃப்ளோட்டிங் கண்டிஷன் அப்படின்னா பாருங்க என்னென்னா அப்வர்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ்டு யூனிட் ஆஃப் சாயில்னு சொல்லிட்டீங்க அப்போ தான் எங்களுக்கு குயிக்ஸாண்ட் கண்டிஷன் சொல்லிட்டீங்க இப்போ ஒருவேளை எங்களுக்கு கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அதிகமாக போயிடுச்சு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு
அதாவது கிரிட்டிக்கல் ஐடியல் கிரேடியன்ட் கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், ஃப்ளோட்டிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நமக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸே நமக்கு இருக்காது. 0 அப்படின்னா கூட நமக்கு வந்து 2 ஈக்குவல். ஓகே, 2 ஈக்குவல் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. பட் கிரேட்டர் தென் அதிகமாக, அதாவது கிரேட்டர் தென் 1 போயிடுச்சு, கிரிட்டிக்கல் ஐடியல் கிரேடியன்ட் எங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா there is nothing resistance. ஓகேங்களா. டு அவாய்ட் தி ஃப்ளோட்டிங் கண்டிஷனுக்காக கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட் எப்படி இருக்கணும், சாரி லெஸ் தென், எஸ் கரெக்ட், ரெண்டும் ஒன்று தான். அப்போது எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே, அதாவது கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேட்டர் தென் எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட்டாக போகக்கூடாது. ஓகே, அதுதான் நமக்கு மீனிங். ஓகே, ஸோ அவாய்ட் தி ஃப்ளோட்டிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஸோ இதில் நம்ம இன்னும் முக்கியமானதாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். ஃபைன் கிரைன் சாயில் அண்டு ஃபைன் சில்ட் லாக்கர் ஆகும். சியர் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு 0 ஆகாது, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு 0. ஓகே, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட்டை விட எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட் அதிகமாக போயிடக்கூடாது. அதாவது கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட் ஆல்வேஸ், எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட் ஆல்வேஸ் லெஸ் தென் தி கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட். இல்லைனா வந்து ஐசி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட். அதோட அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும், ஃப்ளோட்டிங் ஆகிடும். டு அவாய்ட் தி ஃப்ளோட்டிங் கண்டிஷனுக்கு இது ஒருவேளை கிரிட்டிக்கல் ஐடியாலிக் கிரேடியன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டிங் ஆகிடும். ஸோ அதனால் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து எப்பயுமே நமக்கு நியர்பை 1 இருக்கிறது பெட்டர். ஈக்குவல்ட்டுனாலும் ஓகே. எஸ், டிசைன் அனாலிசிஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கவேஷன் பண்ணுறோம். ஓகே, ஒரு எஸ்கவேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், ஒரு வாட்டர் டேபிள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு எஸ்கவேஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபார் ஒர்க்குக்கு. அப்போ நமக்கு என்ன நடக்கும், சம் பர்டிகுலர் ஹைட்டு போனோன்னா நமக்கு என்ன நடக்கும், வாட்டர் டேபிள் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த சைடில் என்ன பண்ணுவோம், ஒரு பீசோமீட்டர் இன்ஜெக்ட் பண்ணி அப்போ வாட்டரோட ஹைட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ வித்தவுட் அஃபெக்டிங் வாட்டர் டேபிளில் நம்ம எவ்வளோ எஸ்கவேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஷின் மாதிரி, ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின். ஓகே, கவனிங்க இந்த இடத்துல. எஸ், டிசைன் அனாலிசிஸ் பை கிரிட்டிக்கல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக நமக்கு என்ன அர்த்தம், upward force is equal to downward force. ஓகே, இதில் upward submerged unit weight கிடையாது. நம்ம சம்மர்ஜை பற்றி நம்ம பேசவே இல்லை. அந்த இடத்துல ஃபோர்ஸ் மட்டும் தான். அது காமா சேச்சுரேட்டடாக இருக்கட்டும், காமா ட்ரையாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஓகே, எஸ். அப்போ வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய சாயில் மீடியம். நான் என்ன பண்ணுறேன், சம் டெப்த்துக்கு எஸ்கவேட் பண்ணுறேன். ஓகேங்களா, சம் டெப்த்துக்கு எஸ்கவேட் பண்ணுறேன். அப்போ எஸ்கவேட் பண்ணுறச்ச இங்கே பாருங்கள், அப்போ இந்த இதில் நமக்கு என்ன சாயில், காமா சேச்சுரேட்டட்னு வச்சுக்கோங்களேன். காமா சேச்சுரேட்டட் ஹைட்டு கிடச்சிருச்சிங்களா. எஸ், அப்போ அந்த இடத்துல ஏன் காமா சேச்சுரேட்டட் ஹைட்டு கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, எஸ். இப்போ இதில் பாருங்கள், காமா சேச்சுரேட்டட் ஹைட்டு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ρgh. ஓகே, ப்ரெஷர் கிடச்சிருச்சு. அப்போ அதேமாரி ஏரியா கான்ஸ்டன்ட் தான் நமக்கு. அப்படியே இந்த வாட்டர் ஃப்ளோ, இந்த இடத்துல ஒரு பீசோமீட்டர் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல பீசோமீட்டருங்கன்னா வாட்டரோட ஹைட்டு எனக்கு இவ்வளோ கிடைக்கிது. ஓகே, எனக்கு தெரியாது வாட்டரோட ஹைட்டு எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னது, சாயில் மீடியம் இருக்குமா நமக்கு கீழே. அப்போ கீழே இன்ஜெக்ட் பண்ணணும், வாட்டர் இவ்வளோ ரைஸ்ன்னு சொல்லிச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு பீசோமீட்டர் என்ன நமக்கு இருக்கும், வாட்டர் வந்துருக்கும். அப்போ வாட்டரோட யூனிட் வெயிட் இன்ட்டு ஹைட். ஓகே, இந்த டேட்டா வச்சு பீசோமீட்டரில் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும், பீசோமீட்டரில் ஹைட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ வந்துருக்குன்னு தெரியும். இப்போ காமா சேச்சுரேட் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஹைட் ஆஃப் சாயில் எஸ்கவேஷன் எவ்வளோ போகலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. அப்போது ஹைட் ஆஃப் எஸ்கவேஷன் கேட்கலாம், பேலன்ஸ் டெப்த் கேட்கலாம். நான் 10 மீட்டர் எஸ்கவேட் போகணும், அப்போது 5 மீட்டர் ஆல்ரெடி எஸ்கவேட் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு நான் எஸ்கவேட் போகலாம் வித்தவுட் அஃபெக்டிங் வாட்டர் டேபிள். அந்த மாதிரி கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்செப்ட். ஓகே, எஸ். செக் ப்ராப்பர்லி பீசோமீட்டர் வாட்டர் லெவல் பீசோமீட்டர் வாட்டர் லெவலில் கண்டுபிடிக்கலாம் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எபோ வச்சிருக்காங்களா, பிலோ வச்சிருக்காங்களா, அதை பார்த்தோம் கொஸ்டின் பார்த்தோம் நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமா சேச்சுரேட்டட் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு காமா டபுள் இன்ட்டு ஹைட், ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, எஸ். இப்போ சீபேஜ் ஹெட், ஒரு சீபேஜ் ஹெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஐசி நம்ம சொன்ன எக்ஸிட் ஐடியாலிக் கிரேடியன்ட் நம்ம கொடுத்துட்டாங்க, காமா டேஷ் டிவைட் பை காமா டபுள். இந்த கண்டிஷன் நமக்கு வேறு. ஓகே, அப்போ என்ன நமக்கு பாருங்க, காமா டேஷ் இன்ட்டு காமா டேஷ் நமக்கு என்னது, சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் இன்ட்டு ஹைட். ஓகேவா. இப்போ நம்ம அதாவது ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், சம்மர்ஜ்டு யூனிட் ஆஃப் ஹைட் ஆஃப் தி சாயில், சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் இன்ட்டு அதனுடைய ஹைட்டு டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி சீபேஜ் வாட்டர். வாட்டர் வந்து வாட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம், சம்மர்ஜ் யூனிட் வெயிட்டுக்கு சம்மர்ஜ் யூனிட் வெயிட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இது நமக்கு என்னன்னா இப்படி சொல்லிடுவாங்க, அண்டர் பைப்பிங் ஆக்ஷன்
அண்டர் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெப்த் ஆஃப் சாயில் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா சீப்பேஜை பற்றி அவங்க பேசவே இல்லை, ஈக்குலிபிரியம் கண்டிஷன் மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மேலே ஃபஸ்ட்டு கான்செப்ட் நமக்கு வரும். அதாவது காமா சேச்சுரேட்டட் இன்ட்டு ஹைட்டு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி பீசோமீட்டர் ஹைட் வாட்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருவாங்க, சீப்பேஜ் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு என்ன வரும், காமா சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி சாயில் டிவைடட் பை height of the unit weight of water into seepage water height. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும், கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டிவைட் பை எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, மேலே படிச்சது. ஸோ இந்த டேட்டாலாம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஹைட் ஆஃப் தி சாயில் எவ்வளோ சீப்பேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பைப்பிங் ஆக்ஷன் என்ன, அடுத்தது லிக்யூஃபேக்ஷன் என்ன, எல்லாத்தையும் நம்ம கீழே படிப்போம். சரிங்களா. எஸ். ஓகே, அப்போ எங்களுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் நமக்கு, அந்த இது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டிபெண்டிங் அப்பான் 2 கண்டிஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் பேஸ் பண்ணியிருக்கிறது. 2 வரும் நமக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் இன்க்ளைன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எஸ். ஸோ இந்த டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க, அது எப்பயுமே சீப்பேஜ் அக்கர்ஸ் இந்த டேரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. அப்போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ்டு யூனிட் ஆஃப் சாயில் வந்தோம்னா காமா டேஷ், அதாவது காமா டேஷ் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி சாயில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் எஃபெக்டிவ் ப்ரெஷர் டிவைடட் பை, அடுத்து வந்து சார் டிவைடட் பைன்ற பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் ப்ரெஷர் பர் யூனிட் வால்யூம் ஐ இன்ட்டு காமா டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம், பர் யூனிட் வால்யூம். ஓகேங்களா. ஒரு 10 MQ கொடுத்தாங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. எஸ். சீப்பேஜ் ஐ இன்ட்டு காமா டபிள்யூ. அப்போ ரெண்டுக்கும் அண்டர் தி ரூட் ஆஃப் சேம் ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் காஸ் டீட்டா. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் ஈச் அதர் அப்படிங்கும்போது டேரெக்டாக அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் அப்படின்றத நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீப்பேஜ் குவான்டிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. இந்த சீப்பேஜ் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ளோ நெட்னா என்ன, ஃப்ளோ ஃபீல்டு என்ன, ஃப்ளோ நெட்வொர்க், ஃப்ளோ சேனல்ஸ், அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன, ஓகே, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. பைப்பிங், ஓகேங்களா, பைப்பிங் இருக்கா, பைப்பிங் என்ன, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லிக்யூஃபேக்ஷன் என்ன, லிக்யூஃபேக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சீப்பேஜ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐசோட்ராபிக் சாயிலுக்கு எப்படி இருக்கும், ஆன்ஐசோட்ராபிக் சாயிலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. எஸ். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். சரிங்களா. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.